ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஷா சேனல். இன்றைக்கி மட்டன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேங்க. ஸோ அதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது வேக வச்சுக்கலாம். அதுக்கு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா விசில் விட்டுறலாம். ஒரு 4 விசில் வரட்டும். 3 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயமும் 3 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 3 சாப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சேன்னு சொன்னேன்ல, அதுதான். 2 பச்சை மிளகா. விசில் வந்துருச்சுங்க. ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சு ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், ஓகேவா? அதனால் தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மசாலா ஐட்டம் பார்த்துடலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார் அனீஸு, 2 ஏலக்காய், லவங்கம், பட்டை எல்லாம், கடற்பாசி, இது எல்லாமே வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு சும்மா அப்படியே ஒரு கிளறி விட்டுருங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுலேயே கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. கோல்டன் ஃப்ரை ஆகணும், நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன், எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பச்சை வாசனை போட்டோம். நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறமா ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1½ ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது ஒரு 3 ஸ்பூனு. உங்கள் காரத்துக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் விசில் அடங்கிடுச்சு. அது பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. எடுத்து தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா எல்லாமே ஒன்று போல் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா வந்துருச்சுங்க மட்டன் சூப்பராக. எப்போவுமே நான் 5 விசில் விடுவேன், குழந்தைங்களாம் சாப்பிட்ணும். ஸோ அதனால் 5 விசில் விட்டுக்கலாம். நல்லா மெத்துன்னு வெந்துடும். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அளவுக்கு வந்தது. அதை இதில் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு, தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா. நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதுலாம் இல்லை. ஏன்னா தேங்காய் பால் தானே ஊற்றிருக்கோம், நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.